May the Lord's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. I am thankful to God and the Salem Assembly for arranging these meetings. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சேலம் சபையார் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். 2 days back I was able to share the word about how we can identify with the Lord Jesus Christ in this world. I didn't hear. How do you one identify with the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் எப்படி அடையாளப்படுத்தினீர்கள் என்று கடந்த நாளிலே சிந்தித்தோம். I talked about 7 ways we can identify with the Lord. ஆண்டவரோடு 7 நிலைமைகளிலே நாம் அடையாளப்படுத்த முடியும் என்று நாம் பார்த்தோம். I am thankful that God already worked with that message in at least one life. I am thankful. அந்த செய்தியானது ஒரு நபருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது என்று நான் நம்புகிறேன். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். Today I am going to start another character study. இன்று நான் இன்னும் ஒரு குணாதிசய ஒரு பாடத்தை, தனி நபரை குறித்து படிக்கக்கூடிய ஒரு பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Please turn with me to 1 Samuel 13:14. We'll read that first. 1 Samuel 13:14. 1 சாமுவேல் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 13:14. 13:14. ஓகே. 13:40. 13:14. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். Second verse is Acts 13:22. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். May the Lord add his blessing to the precious word of God that we read. நாம் வாசித்த தேவனுடைய வெளியேறப்பட்ட வேத வசனத்தின் மேல் கட்டளையிடுவாராக. In the first verse we read from Old Testament, we read God was seeking for a man after his own heart. நாம் பழைய ஏற்பாட்டிலே முதலாவது வாசித்த அந்த வேத பகுதியிலே தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினதாக நாம் பார்த்தோம். And in Acts 13 we read that he found that person in David. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே தாவீது என்ற நபரிடத்திலே அந்த நபரை தேவன் கண்டுகொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். God was seeking and God found him. தேவன் தேடினார், அந்த நபரை தேவன் இப்பொழுது கண்டுகொண்டார். That is what God wants to do in each one of our life. இதை போலவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். God is seeking for a person who has a heart of God. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நம்ம ஒவ்வொருவரிடத்திலிருந்து தேவன் தேடுகிறார். I've been reading earlier from 1 Samuel, 2 Samuel, 1 Chronicles. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 நாளாகமம் போன்ற பகுதியை நாம் படிக்கும்போது I was able to gather lot of information about David. தாவீதை குறித்து நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். So I wanted to share about David's life in a few weeks of message. தாவீது என்ற நபருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து ஒரு சில வாரங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். The life study of David is a very challenging and encouraging. தாவீது ராஜாவுடைய அந்த நபருடைய வாழ்க்கையை நாம் படிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு சவாலானதாகவும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். I wanted to share some facts about David first of all. முதலாவது தாவீதை குறித்து ஒரு சில கூற்றுகளை உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். First time we read or we meet David is in the last verses of the book of Ruth.
தாவீதை குறித்து முதலாவதாக ரூத்தின் புஸ்தகத்தின் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். Then last we see David in Revelation chapter 22 verse 16. பின்பு கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். His name is the most mentioned name in the word of God after God. நபருடைய பெயர்தான் தேவனுடைய நாமம் அல்லது அவருடைய பெயரை காட்டிலும் அதிகமாக வேதத்திலே சொல்லப்பட்ட பெயராக இருக்கிறது. No, not more than God. தேவனுக்கு பின்பதாக அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 968 times the name David is in the Bible. 968 முறை தாவீது என்ற வார்த்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். No one else name is mentioned that many times in the Bible. வேதாகமத்திலே வேறு ஒரு நபருடைய பெயரும் அந்த அளவுக்கு அதிக முறையாக எடுத்து சொல்லப்படுவதில்லை. In the 27 books of the Bible, David's name is mentioned. 27 புத்தகங்களிலே வேதத்தில் உள்ள 27 புத்தகங்களிலே தாவீதுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். If you come to the New Testament, in all the New Testament books, the Lord Jesus Christ, 27 books, Jesus' name is mentioned. புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்றதான 27 புத்தகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே பெயர் அங்கே சொல்லப்படுகிறது. David's name is also mentioned in 27 books. தாவீதுடைய பெயரும் வேதத்திலே 27 புத்தகங்களில் நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். Not only that, when you come to the New Testament, the first name in the New Testament, the last name in the New Testament is of David next to the Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமாக நாம் பார்க்கும் பொழுது முதல் பெயராகவும் கடைசி பெயராகவும் தாவீதுடைய பெயரை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the genealogy, Matthew 1:1, we read about Jesus Christ, the son of David. மத்தேயு 1:1 அந்த வம்ச வரலாறிலே தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். In Revelation 22:16, we see the root and offspring of David, the bright and morning star. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 தாவீதின் வேராகிய பிரகாசிக்கிற விடுவெளி நட்சத்திரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். He was a man after God's own heart. அவன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். When you the kings of Israel and Judah, யூதா இஸ்ரவேல் ஆகியோரின் ராஜாக்களுடைய வரலாற்றை குறித்து நாம் படிக்கும்போது they were always measured against the life of David. அவர்களெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அளவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள். So he was a good measuring standard or gauge against other kings in Israel. இஸ்ரவேலிலே இருக்கிறதான மற்ற ராஜாக்கள் மத்தியிலே அவர் ஒரு உதாரணமாக அல்லது எடுத்துக்காட்டாக ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். Just like Jeroboam was a bad standard, David was a good standard. ஜெரோபாவாம் என்பவர் பொல்லாத ஒரு ராஜாவாக அவர் இருக்குமானால் தாவீது ராஜா செம்மையான ஒரு ராஜாவாக வேதம் அவரை குறித்து சித்தரிக்கிறது. 16 times in the New Testament, Jesus Christ is called the Son of David. 16 முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். David, first time we meet him, he was a shepherd boy. தாவீது முதலாவதாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மெய்ப்பனாகிய ஒரு பாலனாக ஒரு சிறுவனாக அவனை பார்க்கிறோம். Not only that, he wrote the shepherd song, Psalm 22, 23, 24. He is the one who மெய்ப்பர்களின் சங்கீதமான
22, 23, 24 ஆகிய சங்கீதங்களை அவர் எழுதினார். In that, Jesus Christ is portrayed as the good shepherd, the great shepherd, and the chief shepherd. அதிலே அவர் பெரிய மேய்ப்பராக அறியப்படுகிறார். In 22, he is the good shepherd who gave his life. நாம் 22ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 24ஆம் சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து 22ஆம் சங்கீதத்தில் நல்ல மெய்ப்பனாக நமக்காக ஜீவன் தந்த நல்ல மெய்ப்பனாகவும், 23ஆம் சங்கீதத்தில் நம்மை வழி நடத்துகிற பெரிய மெய்ப்பனாகவும், 24ஆம் சங்கீதத்தில் நமக்காக வருகிற பிரதான மெய்ப்பன் என்ற நிலைமையிலும் நாம் காண்கிறோம். So we said that when we first meet David, he was a shepherd. ஆகையால் நாம் தாவீதை முதன்முறையாக வேதத்தில் காண்பது அவர் ஒரு மெய்ப்பனாக என்பதை நாம் அறிகிறோம். Any man God has used much in the Bible, many of them were shepherds. அநேகரை தேவன் இந்த வேதாகமத்தில் பயன்படுத்ததாக நாம் காண்கிறோம். அவர்கள் எல்லாவரிலும் அநேகர் மெய்ப்பர்களாக காணப்பட்டார்கள். The first king Saul, when we find him, he was seeking the donkeys. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் சவுல் ராஜா ஆவதற்கு முன்பாக கழுதைகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவனாய் நாம் பார்க்கிறோம். We see many multifaceted talents or gifts that David had. அநேக விதமான தாலந்துகளை, பல தரப்பட்டதான தாலந்துகளை தாவீது பெற்றிருந்தான் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். He was a valiant man, even when as a young boy he was tending the sheep. அவன் சிறுவனாய் இருந்த வேளையிலும் அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆடுகளை மேய்க்கிற வேளையிலும் அந்த பராக்கிரமத்தை அவன் காண்பித்தான் என்பதை நாம் அறிகிறோம். Later when he told Saul that I killed a lion and a bear and protected my sheep. அதன் பிறகு அவன் சொல்லுகிற ஒரு காரியம், சிறுவனாய் இருந்த வேளையில் ஆடுகளை மேய்க்கிற வேளையில் சிங்கத்தையும் கரடியும் தன்னுடைய கரத்தினாலே கொன்று போட்டதை குறித்து அந்த பராக்கிரமத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். He was a champion in defeating the giant, Philistine giant Goliath. பெலிஸ்தேய அரக்கனாய் இருந்த அந்த கோலியாத்தை வென்ற ஒரு வெற்றி வீரனாக காணப்படுகிறான் என்பதை நாம் அறிவோமே. He was a musician using harp. அது மட்டுமல்ல, வீணை வாசிக்கக்கூடிய, சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கக்கூடியதான ஒரு இசை ஞானியாய் இருந்தான். He was Saul's armor bearer. அது மட்டுமல்ல, சவுலினுடைய ஆயுதபாரியாக அவன் காணப்பட்டான். He was a commander of Saul's army later. சவுலினுடைய இராணுவத்தினுடைய அதிபதியாக பிற்பாடு தாவீது காணப்பட்டான். He was anointed of God. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராய் இருந்தார். இஸ்ரவேலினுடைய ராஜாவாக பிற்பாடு மாற்றப்பட்டான். He was a great administrator. அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமை பெற்றவனாய் காணப்பட்டான். He was called the sweet psalmist of Israel. இஸ்ரவேலினுடைய இனிமையான பாடகர் என்ற பெயரையும் அவன் பெற்றான். He was a writer of many psalms. அநேக சங்கீதங்களை, பாடல்களை எழுதின எழுத்தாளராகவும் காணப்பட்டானே. In Acts 2:30, only in one place in the Bible it says he was a prophet. வேதாகமத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவன் தீர்க்கதரிசி என்ற பெயரையும் பெற்றான் என்று காண்கிறோம். We may not think about David as a prophet. தாவீது ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்று நாம் நினைவு கொள்ளாமல் இருக்கலாம். But if you study the Psalms written by David, ஆனால் தாவீது எழுதின சங்கீதங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே there is more about the messianic prophecies in the Psalms than any other prophet. மற்ற தீர்க்கதரிசிகள் எழுதின தீர்க்க தரிசன விவரங்களை விட அதிகமாக மேசியாவை பற்றிதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவன் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான். He was the greatest man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய மனிதனாய் அவன் காணப்பட்டான். Such a multi-talented man deserves our study.
அப்பேற்பட்டதான பலதரப்பட்ட தாளந்துகளை பெற்ற ஒரு நபரை குறித்துதான் இந்த நாளிலே பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அதற்கேற்ற ஒரு நபராகவும் இருக்கிறான். Was he a perfect man? நிறைவு பெற்ற ஒரு மனிதனாக, பூரண நிறைவு பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டானா? Not at all. அவ்விதமாக ஒரு பூரண மனுஷன் என்று சொல்ல இயலாது. We see him lying at many times. அநேக முறை அவன் பொய் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோமே. He committed adultery. அது மட்டுமல்ல, விபச்சாரம் செய்தவனாய் காணப்பட்டான். He was involved in the murder of Uriah and many other men in Israel. அநேக இஸ்ரவேலில் உள்ள ஜனங்களை கொலை செய்தவனும் உரியாவை கொலை செய்தவனுமாய் காணப்பட்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம். His family life had lot of problem. அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் காணப்பட்டது. He was involved in numbering the people against the will of God. தேவனுடையதற்கு எதிராக ஜனங்களை தொகை போடும் அளவிற்கு அவன் காணப்பட்டான் என்பதை வாசிக்கிறோம். So when we study about David, we are not studying about a perfect man. Only the Lord Jesus Christ is the perfect man who ever lived on this face of the earth. ஆகையால் நாம் தாவீதை குறித்து பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல, அவன் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு பரிபூர்ண மனுஷன் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் பரிபூர்ண நபர் இல்லை. But why this man is called the man after God's own heart? பிறகு ஏன் இந்த மனிதன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்படுகிறான்? That is what we are going to look at. அதை தான் நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். When Samuel went to Jesse's house to anoint the next king of Israel, சாமுவேல் இஸ்ரவேலினுடைய அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாயினுடைய வீட்டுக்கு செல்லுகிற வேளையில் the father and the family neglected him. அந்த தகப்பனாரும் அந்த குடும்பத்தாரும் தாவீதை புறக்கணித்த நிலைமையில் காணப்பட்டதை நாம் அறிகிறோமே. The first son, the second son, the third son, all the 7 sons were brought before Samuel. சாமுவேலுக்கு முன்பாக முதல் குமாரன், இரண்டாவது குமாரன், மூன்றாவது குமாரன், வரிசையாக 7 குமாரர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். And only when God said, no, they are not the one, don't look outward, God looks at the heart. அதன் பிறகு தேவன் சாமுவேலுக்கு கூறின காரியம், நீ புறம்பான வெளி தோற்றத்தை காண இயலாது, உள்ளான மனுஷனை தேவன் பார்க்கிற வண்ணமாக பார்க்க வேண்டும் என்ற நிலைமையில் வெளிப்படுத்துகிறார். Only when Samuel asked, are these all your sons? Then only his father said, yeah, there is a young boy, but he is not worth much. He is tending the sheep. சாமுவேல் ஈசாயினிடத்தில் கேட்கிற கேள்வி, இந்த 7 குமாரர்கள் மட்டும்தானா, உனக்கு வேறே குமாரர் யாராவது உண்டா என்று சொல்லுகிற வேளையில் ஈசாய் சொல்லுகிற பதில், ஆம், இளைய ஒரு குமாரன் உண்டு, ஆனால் அவன் ராஜாவினுடைய ஸ்தானத்திற்கு வருவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவன் என்ற நிலைமையில், புறக்கணிக்கும் நிலைமையில் அவன் பேசுவதை நாம் வாசிக்கிறோம். Maybe that is why David wrote in Psalm 27:10, when my father and my mother forsake me, and the Lord will take me up. அதற்காக தான் 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் ஒருவேளை அவன் எழுதியிருக்கலாம், என் தாயும் தகப்பனும் என்னை தள்ளிவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துவதை நாம் கவனிக்க வேண்டும். He experienced rejection by own family. தன்னுடைய சொந்த குடும்பம் புறக்கணிப்பதை தன்னுடைய அனுபவத்தில் அனுபவப்பட்டவனாகும் தாவீது. Later, when he went to see what was happening in the battlefield, his own brothers rebuked him. Why you came to see the battle? அதன் பிறகு யுத்த களத்திலே அவன் சென்ற வேளையில் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வைகிறார்கள், நீ ஏகிற இடத்தில் சிறுவனாய் இருந்து நீ வந்தாய் என்று அவனை புறக்கணிப்பதை நாம் காண்கிறோமே. When we look at the first 3 kings of Israel, நாம் இஸ்ரவேலினுடைய முதல் 3 ராஜாக்களை காண்கிற வேளையில், first king Saul, he had no heart for God. முதலாவது ராஜாவாகிய சவுல் தேவனுக்கு எந்த விதத்திலும் தன்னுடைய இருதயத்தை கொடுக்கவில்லை. He was a disobedient man.
அவன் He was a, கீழ்ப்படியாமையின் ராஜாவாக நபராய் காணப்பட்டான். so he had no heart for God. தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்க மனதில்லாத நிலைமையில் அவன் காணப்பட்டான். When we look at the third king Solomon, he had a divided heart. மூன்றாவது ராஜாவாகிய சாலமனை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளமானது ஒரு பிரிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்ட இருதயமாய் இருந்தது. But when we look at David, he had a perfect heart for God. ஆனால் தாவீதை குறித்து இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுக்காக ஒரு பூரண இருதயம் கொண்டவனாய் காணப்பட்டான் என்று நாம் காண்கிறோமே. Not because he was sinless or perfect. அவன் பாவம் செய்யாதவன் அல்ல, பரிபூர்ண மனுஷன் என்பதனாலே அல்ல. Why God honored this man so much that his name is the first name in New Testament, the last name in the New Testament, along with our blessed Savior. ஆனால் தேவன் ஏன் இந்த மனிதனுடைய பெயரை புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துவானவருடைய பெயரோடு ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய பெயரோடு இணைக்கப்படுவதற்கு இந்த நபருடைய பெயரை ஏன் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? To understand that, we will look at one verse, 1 Samuel chapter 2 verse 30, the last part of it. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தினுடைய கடைசி பாகத்தை தயவு செய்து கவனியுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். We read there, them that honor me I will honor, and they that despise me shall be lightly esteemed. அங்கே நாம் கடைசி பாகத்திலே என்ன வாசிக்கிறோம்? என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈன பண்ணப்படுவார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோமே. That is the commentary for why God honored this man to that extent. தேவன் ஏன் தாவீதை இந்த அளவிற்கு அவனை எல்லா விதத்திலும் ஆதரிப்பதனுடைய காரணம் என்ன என்பதை இந்த வசனத்தில் நாம் கண்டோம். Beloved brothers and sisters, this state, it was true back then, it is true today also. அன்றைக்கு இந்த சம்பவம், இந்த ஒரு காரியம், தேவனுடைய இந்த வார்த்தையானது உண்மையாய் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கும் இந்த வார்த்தையானது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கும். Even if your father and mother, your relatives, everybody forsake you, but if you stand for the Lord, if you honor him as first place in your life, God will honor you. உன்னுடைய தகப்பனோ தாயோ உன்னுடைய குடும்பத்தாரோ உன்னை புறக்கணித்தால், அசட்டை செய்தாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணினால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். David had only one desire in his heart. He says that in Psalm 27 verse 4. தாவீதை குறித்து 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே காண்கிறோம். ஒரே ஒரு வாஞ்சை, ஒரே ஒரு விருப்பம் அவன் பெற்றிருந்ததாக நாம் இங்கே வாசிக்கிறோமே. He wanted to be, please read it. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். His heart had only one throne. தன்னுடைய இருதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் மட்டும்தான் காணப்பட்டது. Many times we are happy with the blessings God gives us. அநேக முறை கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் மகிழ்ச்சியாய் நாம் காணப்படுகிறோம். Our house, our job, our money, our family, this is what we are more thankful for. நம்முடைய வீடு, நமக்கு கிடைக்கப்பட்டதான பணம், பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், இவைகளில் எல்லாவற்றிலும் தான் நாம் அதிக மகிழ்ச்சியாக காணப்படுகிறோம் அல்லவா? But David was pleased with one thing, he delighted in the Lord. ஆனால் தாவீதை குறித்து வாசிக்கும் போது ஒன்றே ஒன்று அவனுடைய விருப்பமும் ஆசையுமாய் இருந்தது, அது கர்த்தருடைய காரியமாய் காணப்பட்டது. That is the ground for real blessing in your life and my life. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய அடித்தளம் என்று சொல்லுவது இது மட்டும்தான். Person of one desire. ஒரே ஒரு வாஞ்சையும் ஆவலும் கொண்ட நிலைமையில் காணப்பட வேண்டும்.
The Lord Jesus Christ said, you cannot serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய இயலாது என்று ஆண்டவர் கூறியிருக்கிறாரே. You can serve God. You cannot serve God and money, but you can serve God with your money. நீங்கள் பணத்தையும் பொருளாதாரத்தையும் கர்த்தரையும் ஒருமித்து சேவிக்க இயலாது. ஆனால் கர்த்தரை சேவித்துக் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லி. There is only one throne in our heart. நம்முடைய இருதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் மட்டும் காணப்பட வேண்டும். That should be for the Lord. That was David's heart. அது கர்த்தருக்காக மட்டும்தான் காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட இருதயத்தை தான் தாவீது கொண்டிருந்தான். So in the remaining time, I want to talk about one aspect of David's life. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு அம்சத்தை மீதியுள்ள நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். And Lord willing, the next time we will continue the study. அதன் பிறகு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பிலே இதை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். As I have already mentioned, he was not at all a perfect man. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தாவீது ஒரு பரிபூரண மனுஷன், ஒரு தேவனை முற்றிலும் பிரியப்படுத்தின மனுஷன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். His failures were so serious, worthy of death. அவனுடைய வீழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது மரணத்திற்கு ஏற்றதான ஒரு கௌரவம் மிக்க ஒரு வீழ்ச்சியாய் காணப்பட்டது. He should have been given 4 death sentence by his own statement from his mouth. தன்னுடைய வாயின் அறிக்கையின் மூலமாகவே அவன் செய்த அந்த பாவத்திற்கு 4 முறை மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. We know in 2 Samuel 12, when Nathan came to remind him that you are that man, he himself, before telling that, he said that man who did this wrong should die and fourfold should be returned. நாத்தான் அவனிடத்தில் தாவீதினிடத்தில் வந்து இப்பேற்பட்டதான காரியத்தை அவன் சொல்லுகிற வேளையில் தான் என்பதை அறியாமல் அதற்கு முன்பாகவே அவன் கூறுகிற ஒரு காரியம், இந்த பாவத்தை செய்தவன் 4 முறை மரண தண்டனை பெறக்கூடிய அளவிற்கு தண்டனை பெற வேண்டும் என்று அவன் வாயாலே சொல்லுவதை நாம் அங்கே வாசிக்கிறோமே. And then Nathan told him, you are that man. அதன் பிறகு நாத்தான் சொல்லுகிறான், நீதான் அந்த மனுஷன். And when that arrow of rebuke from God through the man of God hit his chest, we see what was his response. அந்த நாத்தானாகிய தேவனுடைய மனுஷனிடத்தில் இருந்து அந்த அம்பு போன்ற வார்த்தையானது தாவீதினுடைய உள்ளத்தை துளைத்த வேளையில் அவன் செய்த காரியம் என்ன என்பதை நாம் அறிகிறோமே. He said, when he said, you are that man, நீதான் அந்த மனுஷன் என்று நாத்தான் சொன்ன வேளையில் his response was total broken heart. Lord, I have sinned against you. நொறுக்கப்பட்ட இருதயமாக, தேவனே கர்த்தாவே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று நொறுங்குகிறான். That's where Psalm 51 came from him. அந்த சூழ்நிலைமையில் இருந்துதான் சங்கீதம் 51ஆம் சங்கீதமானது உயிர் பெற்றது. David knew that he couldn't offer any sacrifice for willful sin. தான் இஷ்டமாக தானாக முன் வந்து செய்த இந்த பாவத்திற்கு எந்த ஒரு பலி பரிகாரமும் இல்லை என்பதை தாவீது அறிந்திருந்தார். So Psalm 51 starts with, have mercy upon me. ஆகையால் தான் 51ஆம் சங்கீதமானது என்மேல் இறங்கும் தேவனே என்று ஆரம்பிக்கிறான். Psalm 51 and Psalm 32, we read about that. 51ஆம் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் இவையெல்லாம் அதன் மூலமாக வந்ததாகும். When his sin was brought to his attention, he was totally a broken man. தாவீதுடைய கவனத்திற்கு அவனுடைய பாவமானது கொண்டு வரப்பட்ட வேளையில் முற்றிலும் நொறுங்கின இருதயமாக அவனுடைய இருதயம் காணப்பட்டது. When you study Psalm 51, 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கிற வேளையில் he uses different names for the error, the mistake, the sin he did.
தான் செய்த பாவத்திற்கு, தான் செய்த பிழைக்கு, தவறுக்கு ஒரு சில வித்தியாசமான வார்த்தைகளை அவன் பயன்படுத்துகிறான். He said, blot out my transgression in verse 1, 51:1. 51ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். Verse 2, he says, wash me thoroughly from my iniquity and cleanse me from my sin. 2ஆம் வசனத்திலே என்னுடைய அக்கிரமம் நீங்க என் பாவமற என்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை கவனியுங்கள். In verse 4, he says, I have done this evil in thy sight. 4வது வசனத்திலே இந்த பொல்லாப்பை நான் செய்தேன் என்று பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். In this psalm, he talks about his sin nature that he inherited even from his mother's womb, and also the sins he did. தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து உருவான முதல் உண்டான அந்த பாவ சுபாவத்தை குறித்தும் மட்டுமல்ல, தான் வளர்ந்த பிறகு தான் செய்த பாவத்தை குறித்தும் இந்த சங்கீதத்தில் தாவீது விவரிக்கிறான். Even though his sin was against Bathsheba and also Uriah and many of the soldiers in the army that were killed, he first recognized that his sin was against God. உரியாவிற்கு விரோதமாகவும் பெத்சேபாவுக்கு விரோதமாகவும் ராணுவ வீரர்களுக்கு விரோதங்கள் காணப்பட்ட பொழுதிலும் முதலாவது அவன் அறிக்கை செய்வது என்னுடைய பாவம் கர்த்தருக்கு விரோதமானது என்பதை அறிக்கை செய்வதை நாம் காண்கிறோமே. He made many women widows at that time in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே அநேக விதவைகள் உண்டாகும்படியான காரியங்களை அவன் செய்தான். So his sin was against all of them. ஆகையால் அந்த விதவைகள் ஆவதற்கு காரணமாயிருந்த காரியம் அவனுடைய பாவம் அல்லவா? But he says, first of all, I have sinned in your sight. I have sinned against you. தேவனே, உம்முடைய பார்வையில் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அந்த உண்மையான அறிக்கையை அவன் செய்வதை நாம் கவனிக்க வேண்டும். Dear brothers and sisters, this is one point that I want to bring to my attention and your attention. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கவனத்திற்கும் என்னுடைய கவனத்திற்கும் நான் கொண்டு வர வேண்டி விரும்பின ஒரு குறிப்பு இதுவாகும். Many times we are hard on others' sin. I have done like that. அநேக முறை மற்றவர்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிப்பதிலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக அதிலே கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமே. Many times I have done that. நான் அவ்விதமாக அநேக முறை செய்திருக்கிறேன். But God wants us to be harder on our own sin than others' sin. ஆனால் தேவன் நாம் செய்கிற பாவத்தை தான் முதலாவது கௌரவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவர்களுடைய பாவத்தை குறித்து அதைவிட அதிகமாக கௌரவமாக எடுக்கக்கூடாது. When we are hard on others' sin, realize one thing. மற்றவருடைய பாவங்களை அவ்வளவு பெரிதாக நாம் சுட்டி காண்பிக்கிறோம் என்றால் ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். We only know few things about the other person's sin. மற்றவர்களுடைய பாவத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் நாம் அறிந்திருக்கிறோமே ஒழிய முழுமையாக நாம் அறிந்தது கிடையாது. But our heart and our attitude we know very well. ஆனால் நம்மை குறித்து, நம்முடைய சுபாவம், நம்முடைய குண இயல்பு, நாம் எந்த மனநிலைமையில் செயல்படுகிறோம் என்பதை நன்கு நாம் அறிந்திருக்கிறோம். So, and also God knows that. அது மட்டுமல்ல, தேவனும் அதை அறிவார். So in God's word, we should be more hard on our sin than on others' sin. ஆகையால் தேவனுடைய பார்வையிலே நான் செய்கிற அந்த பாவம், என்னுடைய பாவம் தான் மிகவும் பெரிதாக காணப்பட வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் செய்த பாவத்தை பெரிதாக சுட்டி காண்பிக்க அல்ல. This is what happened to David. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். Maybe this is probably the very first reason God a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று தாவீதை அவர் கூற வேண்டும் என்றால் இந்த ஒரு காரியம் இந்த அளவிற்கு அவன் கௌரவமாக எடுத்து தேவனுடைய உள்ளத்திற்கு அவன் தொட்டபடியால் தான் என்பதை ஒருவேளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். When you compare David's great sin against Bathsheba,
பெத்சேபாவுக்கு விரோதமாக தாவீது செய்ததான அந்த மிகப்பெரிதான பாவத்தை நாம் கவனிக்கிற வேளையில் we compare that with Joseph of the Old Testament. நாம் அதை பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்போடு ஒப்பிட்டு நாம் பார்ப்போமே. In the book of Genesis, ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். when he was tempted to commit adultery or sin, பாவம் செய்யக்கூடிய வேளையில், அதாவது விபச்சாரம் செய்யக்கூடியதான அந்த பாவத்தில் தூண்டப்பட்ட வேளையில், he ran away from there telling, how can I do this evil against God? நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை நான் எவ்விதம் செய்வேன் என்று சொல்லி அந்த ஸ்தானத்திலிருந்து ஓடுவதை நாம் கவனிக்கிறோம். That was about 400 years before the law was given. அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிற வேளையில் தாவீதிற்கு ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். No, 400 years before the law was given in Mount Sinai. I didn't hear that, that's why. சியோன் மலையிலே பிரமாணம், சீனாய் மலையிலே பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் தான் யோசேப்பினுடைய அந்த சம்பவம். But David's adultery was 400 years after the law was given. ஆனால் தாவீது செய்ததான அந்த பாவம் என்று பார்க்கும் பொழுது சீனாய் மலையிலே அந்த பிரமாணங்கள், கட்டளைகள் கொடுக்கப்பட்டு 400 வருடங்களுக்கு பிறகு செய்ததான பாவம் என்பதை உணர வேண்டும். Joseph had the fear of God in his heart, so he ran away from the temptation to sin. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிற வேளையில் தன்னுடைய இருதயத்தில் தேவ பயம் இருந்தபடியால் அந்த பாவத்திலிருந்து அவன் பயந்து ஓடுகிறான் என்று நாம் காண்கிறோம். But David, even though he sinned, when it was brought to his attention, the fear of God came to his heart. ஆனால் தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் பாவம் செய்த பொழுதிலும் அந்த பாவமானது அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த வேளையில் தான் அவன் தெய்வ பயம் பெற்றவனாக அவன் காண்கிறான். Brothers and sisters, we cannot see the backside of ours. நம்முடைய புறம் காரியங்களை ஒருபோதும் நாம் பார்க்கிறது இல்லை. Somebody else had to show me that something on my backside. என்னுடைய பின்னாக இருக்கக்கூடிய காரியங்கள் வேற யாராவது சொன்னால் ஒழிய, காண்பித்தால் ஒழிய நான் அதை அறிவது கிடையாது. So when somebody point out my mistakes, my errors, my problem, I should accept it because I cannot see my weakness, my failures. ஆகையால் மற்றவர்கள் என்னுடைய பின்னாக இருக்கக்கூடியதான காரியங்களை சொல்லுகிற வேளையில் நான் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், என்னுடைய வீழ்ச்சி, என்னுடைய தவறுகள், என்னுடைய பிழைகளை நான் அறியாதவனாய் இருக்கிறபடியால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாய் காணப்படுகிறேன். But often what happened, we resist when somebody point out our sins or our failures to us. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சாதாரணமாக மற்றவர்கள் நம்முடைய குறைகளை, நம்முடைய பிழைகளை சுட்டி காண்பிக்கிற வேளையில் நாம் அது அப்படி அல்ல என்று எதிர்த்து நிற்கிறவர்களாய் காண்கிறோமே. They love us, that's why they point out our sins to us. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் நம்மை நேசிக்கிறபடியால் தான் அந்த விதமான தவறுகளை அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். Thank God if there are God's servants, God's people who love us so much to point out our sins. ஆகையால் அப்பேற்பட்டதான தவறுகள், பாவங்கள், பிழைகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிற வேளையில் கிறிஸ்துவுக்குள் என்னை நேசிக்கிற இப்பேற்பட்டதான தெய்வ பிள்ளைகள் எனக்கு உண்டே என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். When you look at his two failures, one with Bathsheba and Uriah, another when he numbered the people of Israel to know how many army he has. Please, Raja, you can continue now. Yeah, when we look at the two major sins of David, இரண்டு மிகப்பெரிதான பாவங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் காண்கிற வேளையில், in the first time when he sinned against Bathsheba and Uriah, உரியாவுக்கு விரோதமாக, பெத்சேபாவுக்கு விரோதமாய் அவன் முதலாவது பாவம் செய்த வேளையில், it took almost at least 9 months or 1 year before he recognized his sin. தன்னுடைய பாவத்தை உணர்வதற்கு சுமார் 9 மாதங்கள் அல்லது
12 மாதங்கள் எடுத்தது என்பதை நாம் Child had to be born. It almost took a year. ஆகையால் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அளவிற்கு அந்த மாதங்கள் எடுத்தது என்பதை நாம் அறியலாம். He tried to hide his sin. தன்னுடைய பாவத்தை மறைக்க அவன் முற்பட்டான். But when Nathan rebuked him, convicted him, he was a totally broken man. ஆனால் நாத்தான் அதை கண்டித்து அவனை உணர்த்துகிற வேளையில் முற்றிலுமாக உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயம் கொண்ட மனிதனாய் அவன் மாறினான். But when you look at the second incident in 1 Chronicles 21 or in 2 Samuel, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அல்லது 2 சாமுவேலிலே இரண்டாவது பாவத்தை குறித்து நாம் காண்கிற வேளையில் he wanted to number the army or the men. தன்னுடைய ராணுவ படையில் எவ்வளவு ஆட்கள் காணப்படுகிறார்கள், படையாட்கள் காணப்படுகிறார்கள் என்று தொகையிட அவன் விருப்பப்பட்டான். Even though Joab, his army commander, said, "Don't do that. This is not God's will." Still, he did that. ராணுவத்தினுடைய அதிபதியாகிய யோவாப் அதை செய்யக்கூடாது, அவ்விதமாய் செய்யக்கூடாது என்று தாவீதுக்கு கூறின பிறகும் அவன் அதை செய்ய முற்பட்டான். But when God judged Israel, a plague came. Many of the people were dying. இஸ்ரவேலை தேவன் நியாயம் தீர்க்கிற வேளையில் வாதையானது உண்டாகி அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோமே. அதன் நிமித்தமாக You make a note of what happened at that time. அந்த சமயத்தில் நடந்ததை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். David is telling to God, "Lord, I am the one who sinned, not this sheep. I as a shepherd has wronged. Punish me, not this sheep." தேவனிடத்தில் தாவீது அறிக்கை செய்கிற அந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவனே, நான் தான் பாவம் செய்தேன். ஆடுகளை வழிநடத்தி செல்லக்கூடிய மெய்ப்பன் என்ற நிலைமையில் மெய்ப்பனாகிய நான் தான் இந்த பாவத்தை செய்தேனே ஒழிய இந்த ஆடுகள் அல்ல, என்னை தான் தண்டிக்க வேண்டும் என்று அவன் அறிக்கை செய்கிறான். There was no need for Nathan or anybody to come and convict him. நாத்தானோ மற்ற யாரோ வந்து அவனை உணர்த்த வேண்டிய அவசியமே அங்கு காணப்படவில்லை. He himself recognized the second time that I have sinned against God. இரண்டாவது முறை இப்பேற்பட்டதான வாதை உண்டான வேளையில் நான் தான் பாவம் செய்தேன் என்று தனக்குள்ளாக அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள் தாவீது வருகிறான். First time God had to send a prophet to rebuke him. முதலாவது அந்த பாவத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை கண்டிக்க வேண்டிய அவசியம் காணப்பட்டது. That was early in his time as a king. அவன் ராஜாவாக அரியணை ஏறின அந்த ஆரம்ப ஒரு சம்பவம் அது. But when at the end of his life, when sin came into his life, ஆனால் அந்த அரியணையினுடைய கடைசி நாட்களிலே இந்த பாவமானது அவனுடைய வாழ்க்கையில் வந்த வேளையில் his heart was so sensitive to sin. He knew that he has grieved the heart of God. He himself repented. பாவத்திற்கு மிகவும் எந்த நிலைமையிலும் செய்யக்கூடாத நிலைமையில் அவனுடைய உள்ளம் காணப்பட்டபடியால் இந்த ஒரு காரியம் உணர்த்தப்பட்ட வேளையில் அவன் எந்த அளவிற்கு விசனப்பட்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்வதை நாம் அங்கே காண்கிறோம். Sometimes we need others to point out our sins to us. சில வேளைகளில் மற்றவர்கள் நம்முடைய குறைகள், பாவங்கள், பிழைகளை நமக்கு உணர்த்தி அறிவிக்க வேண்டியதாக அவசியம் காணப்படுகிறது. It will be for our spiritual welfare if we accept those corrections. நம்முடைய ஆவிக்குரிய தேர்ச்சிக்காக தான் அவைகள் காணப்படுகின்றன என்பதை உணர்ந்து நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். But as we grow in maturity with the Lord, we ourselves should be sensitive to even the smallest deviation from God's standard in our life. ஆனால் நாம் கர்த்தருக்குள் வளர்ந்து வளர்ந்து ஆவிக்குரிய நிலைமையில் தேர்ச்சி பெறுகிற வேளையில் ஒவ்வொரு பிழையும், பாவமும், தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேளையில் அந்த உணர்வு, நான் தவறு செய்தேன் என்ற அந்த உணர்வு யாரும் சுட்டி காண்பிக்காமலே வரவேண்டிய ஒரு அவசியத்திற்குள் நாம் காணப்படுகிறோம். In the New Testament or in the Bible, perfection is not sinless condition.
வேதாகமத்திலே இல்ல புதிய ஏற்பாட்டிலே பூரணம் பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது பாவமில்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. That you and I cannot live in this world, in this body, in this sinful world. Failures may come, will come. இந்த பாவமுள்ள உலகத்தில் இந்த சரீரத்தில் மாம்ச சரீரத்தில் இருக்கும் அளவும் எந்த விதத்திலும் வீழ்ச்சிகள், பாவங்கள், சூழ்நிலைமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். But spiritual maturity will make us sensitive to any deviation from God's standard. ஆனால் தேவனுடைய அந்த உன்னத ஸ்தானத்திலிருந்து நாம் வழுவி செல்லுகிற வேளையில், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த வேளையிலே இந்த வேத வசனத்தினுடைய அந்த வளர்ச்சியானது, அந்த தேர்ச்சியானது நம்மை உணர்த்தி நாம் வழுவி செல்லுகிறோம் என்ற உணர்வுக்கு நம்மை கொண்டு வருகிறதாய் காணப்படும். In 1 John chapter 2 verse 1, God's desire is mentioned for us. Little children, I write this to you that you sin not. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே தேவனுடைய அந்த விருப்பத்தை நாம் இங்கே காண்கிறோம். சிறு பிள்ளைகளே, நீங்கள் பாவடியாக இவைகளை எழுதுகிறேன் என்கிறார். A holy God cannot tell us, oh, do a little sin, no problem, don't do any big sin. God cannot say that. பரிசுத்தமுள்ள தேவன் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் என்றல்ல, சின்ன சின்ன பாவங்களை செய்யலாம் என்று ஒருபோதும் கூற இயலாது. His standard is perfection. காரணம் அவருடைய ஸ்தானம், அவருடைய நிலை என்று சொல்லும் பொழுது பரிபூர்ணமான பரிசுத்தம் உள்ள ஒரு நிலையாய் காணப்படுகிறது. He tells in his epistle, be holy as I am holy. பேதுருடைய நிருபத்திலே அவர் கூறுகிற வேளையில், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். We should always realize that standard like Joseph of old. யோசேப்பு எவ்விதமாக அந்த நிலையை கடைபிடித்தானோ அந்த நிலை எனக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்ற அந்த கவனமும் எண்ணமும் நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. Or if we failed like David, we should have a sensitive heart to the standard of God. நாம் தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தால் அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக, தேவனுடைய நிலைமைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக அப்பேற்பட்டதான ஒரு இருதயம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். In 1 Timothy 3 and Titus 1, when the qualification of a bishop, an elder is given, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலும் தீத்து 1ஆம் அதிகாரத்திலும் ஒரு மூப்பன், ஒரு கண்காணியினுடைய தகுதி என்ன என்று குறிப்பிடுகிற வேளையில், qualification is that he should be blameless. குறை சாட்டப்படாதவனாக காணப்பட வேண்டும் என்கிற அந்த தகுதியை நாம் அங்கே வாசிக்கிறோம். It doesn't say sinless. அங்கே பாவமில்லாதவனாய் காணப்பட வேண்டும் என்று நாம் வாசிப்பது கிடையாது. Even though that is God's desire that we sin not, நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருந்த பொழுதிலும், but if you are looking for a perfect elder, you will not find on this side of heaven. பரிபூரணமான ஒரு கண்காணியை, மூப்பனை நாம் கவனிக்கிறவர்களாக, நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் அது இப்பேற்பட்டதான ஒரு பரலோகத்தில் காணப்பட இயலாது. But you can be blameless even though you may not be sinless. நாம் பாவம் செய்யாதவர்களாய் இருந்தாலும் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிச்சயம் இருக்க முடியும். Blameless means nobody should point a finger against you. குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லும் பொழுது என் மேல் யார் உண்டக்கூடாது என்ற நிலைமையில் தான் அங்கே சொல்லப்படுகிறது. So the first time somebody had to point out his sin to David, ஆகையால் முதல் முறையாக தாவீதினிடத்தில் வேறொரு நபர் வந்து அவனுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்க வேண்டிய நிலையானது ஏற்பட்டது. but later he could sense the displeasure of God in his sin. அடுத்தபடியாக பிற்பாடு தன்னுடைய பாவத்தில் தேவன் விருப்பப்படாத ஒரு காரியம் காணப்பட்டதை அவனாகவே உணர்வதை நாம் காண்கிறோமே. In 2 Samuel 24, we read that his heart smote him. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அவனுடைய இருதயமானது அவனை அடித்தது என்று நாம் வாசிக்கிறோமே. When God gave him 3 punishment options, 3 விதமான தண்டனை அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் தேவன் அவனுக்கு கொடுத்த வேளையில்,
You look at his choice he made. அவன் தெரிந்து கொண்ட காரியத்தை தயவு செய்து கவனியுங்கள். He said, I will plead for God's mercy. I don't want to fall into man's hand. I want to fall into God's hand. நான் மனிதனுடைய கரங்களில் விழ நான் விரும்பவில்லை, கர்த்தருடைய இரக்கத்திற்காக நான் கெஞ்சி நிற்கிறவனாக தேவனுடைய கரத்தில் விழ விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். This is the work of the Holy Spirit in our heart when we sin. நாம் பாவம் செய்கிற வேளையில் நம்முடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையும் இது போலவே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, This is what God is expecting from your heart and my heart, in your life and my life. என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியமும் இதுவே. You know, as we grow in Christian faith, we will be more sensitive to sin. நாம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து வருகிற வேளையில் அதிகமாக பாவம் செய்ய தூண்டப்படுகிற நிலைமைக்கு நாம் கொண்டு வரப்படலாம். A leading of the Holy Spirit will make us sensitive to even a small deviation from his standard. ஆனால் தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலானது கர்த்தருடைய அந்த நிலைமையிலிருந்து சற்று விலகிச் சென்றாலும் அதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தக்கூடியவராக காணப்படுகிறோம். He accepted God's discipline and responded in a way many of us won't do. கர்த்தருடைய சிட்சையை அவன் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற நிலைமையில் மற்ற யாரும் அதிகமாக செய்யக்கூடாத ஒரு நிலைமையில் அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் அங்கே காண்கிறோம். No wonder he wrote of the blessedness of a forgiven man in Psalm 32 verse 1. 32ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே, ஆகையால் தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய பாக்கிய தன்மையை குறித்து அவன் எழுதுவதற்கு காரணமாய் இருந்தது. What a heart David had. எப்பேற்பட்டதான ஒரு உன்னத இருதயத்தை தாவீது பெற்றிருந்தான் என்று அறிகிறோம். His heart had only one throne. I delight, I want to be in the presence of God, to behold his beauty. That was his heart. தன்னுடைய இருதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் காணப்பட்டது. தன்னுடைய விருப்பமும் தேவனுடைய பிராகாரத்தில் இருந்து அவருடைய அழகை மனோகரத்தை தரிசிப்பதே என்னுடைய விருப்பம் என்று அவனுடைய இருதய வாஞ்சியை குறிப்பிடுகிறான். Dear brothers and sisters, I feel ashamed even to talk about this because many a times I have failed in this. எனக்கு அருமையானவர்களே, இப்பேற்பட்டதான சத்தியத்தை கூறுவதற்கும் நான் வெட்கப்படுகிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான வீழ்ச்சிகள் வந்ததுண்டு. What a heart was David's heart. தாவீதினுடைய இருதயம் எவ்வளவு உன்னதமான ஒரு இருதயமாய் காணப்பட்டது. It was a God pleasing heart. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு இருதயமாய் காணப்பட்டது அல்லவா? As we close this first message, இந்த முதல் செய்தியை நான் முடிப்பதற்கு முன்பாக let us examine my life and your life. என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்ப்போமாக. At this time when the whole world is in so much pain, people are falling dead by the lakhs in this world of this coronavirus. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற வேளையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வைரஸின் மூலமாக மரித்து மாண்டு போகிற வேளையிலும் அதனால் அவதிப்படுகிற வேளையிலும் let us not harden our heart. Let us humble before God and have a heart like David to be sensitive to any deviation from God's standard. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் தாவீது எப்பேற்பட்டதான இருதயத்தை பிற்பாடு பெற்றுக்கொண்டான அதே போலவே தேவனுடைய அந்த பரிசுத்த நிலைமைக்கு மாறாக வழுவி செல்லாதபடி என்னுடைய இருதயம் காணப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு கூட நாம் வாழ்வோமாக. Do we have a humility in our life? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய தாழ்மை கொண்டவர்களாய் இருக்கிறோமா? When somebody point out our errors and sins, are we immediately ready to confess like David did? நம்மிடத்தில் சிலர் குறைகளை கூறுகிற வேளையிலே அதை உணர்ந்து உடனடியாக தாவீது எவ்விதமாய் அறிக்கை செய்தானோ அந்த நிலைமையில் நான் மாறுகிறேனா? Do we have a broken heart like David had? நொறுக்கப்பட்ட இருதயம் தாவீது பெற்றதை போல நானும் பெற்றவனாய் இருக்கிறேனா? Brothers and sisters, may we have a heart like David's heart.
தாவீதினுடைய இருதயத்தைப் போலவே நம்முடைய இருதயம் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. That is what God. இந்த ஒரு விஷயத்தில் தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். Thank you very much. May God's name be glorified. நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.